வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ உங்களோட வெள்ளிக்கிழமை ரொட்டீன் ஒர்க் தாங்க. இது அது என்ன பூஜை, வெள்ளிக்கிழமை பூஜை, லலிதா கனகதாரா சோஸ்திரம், அடுத்து லட்சுமி அஷ்டோத்திரம், அடுத்தது வந்து அஷ்டலட்சுமி அஷ்டோத்திரம், இதெல்லாம் படித்து பூஜை பண்ணி நைவேத்தியம் வச்சு முடித்து வெத்தலை பாக்கு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. காலையில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாதம் பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போது சாதம் கொஞ்சம் வச்சுருவார். எழுந்தவுடனே அவர் சாமி காலையில் வந்து பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணுறதுனால அவர் டெய்லி தலை குளிப்பாங்க. ஜென்ட்ஸ், நம்ம லேடிஸ்க்கு வந்து தலை குளிச்சா ஒத்துக்காது. செவ்வாய் குளிக்கிற அன்றைக்கி மட்டும் நான் வைப்பேன். மற்ற நாள்லாம் வந்து அவர் வந்து கொஞ்சோண்டு பச்சரிசி சாதம் கொஞ்சம் சுவாமிக்கு 2 பருப்பு போட்டு ஒரு நைவேத்தியத்துக்கு வச்சுருவார். மகா நைவேத்தியம் வச்சுட்டு சுவாமி பூஜை பண்ணிவிட்டு அவர் விக்கிரகங்கள்லாம் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணும்போது காத்தால சாதம் வச்சு நைவேத்தியம் பண்ணி காக்காக்கும் சாதம் போட்டுருவார். நான் வந்து வெத்தலை பாக்கு பழம் வைப்பேன். ஒரு ரொம்ப முக்கியமான வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஸ்வீட்டோ இல்லை பாயசமோ இது பண்ணிப்பேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து வெத்தலை பாக்கு பழம், வாழைப்பழம், மாதுளம்பழம் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி முடிச்சாங்க. இப்போ தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்ப ஈஸிங்க. இது வந்து எப்படி எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, திருச்சியில் இருக்கும்போது இது ரொம்ப எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் வந்து சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன்லேருந்து இந்த காரப்போலின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வாங்கிட்டு வருவாருங்க எங்கள் ஹஸ்பண்டு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாட்டர்டேன்னா வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வரும்போது அங்கே சாட்டர்டே அன்றைக்கி காரப்பொடி தான். அப்போ நாங்கள் அங்கே இருக்கும்போது அப்போ அப்படி, இப்போ எப்படி மாறி இருக்குது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அது. சரி, அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கற்றுட்டு செஞ்சு பார்த்தேன். அது சரி, இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன். அதை நம்மளுக்கும் வீடியோவில் இன்றைக்கி வந்து செஞ்சு வீடியோவில் போடலாம் அப்படின்றதுக்கோசரம் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 1/4 கிலோ வந்து உருளைக்கிழங்குங்க. காலையிலே வந்து குக்கரில் சாதத்தோடைய குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டா கிருத்திகா. அதை வந்து தோல் உரித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் நான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 கப்பு வந்து மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது 1.5லேருந்து ஒரு 2 ஸ்பூனுங்க, 2 ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன், காரப்பொடி எடுத்துகிட்ருக்கேன். அடுத்தது வந்து ஒரு 10-15 இலை, புதினா இலை. அடுத்தது வந்து 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. அடுத்தது வந்து மஞ்சள் பொடி, உப்பு போதும். அதுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் வேணும்னா. இது கருவேப்பிலை வேணுங்கிறது கிடையாது, வேணும்னா உங்களுக்கு விருப்பம்னா போட்டுங்க. ஏன்னா புதினா அந்த புதினாவே அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால வந்து இதுக்கு வந்து புதினா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால முக்கியமாக புதினாவை எடுத்துக்கணும் அதுக்கு. அதனால புதினாவை எடுத்துகிட்ருக்கேன் நான். வேணும்னா வெங்காயம் பிச்சு, பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்து, இந்த கேரட் திருவுறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் சின்னதாக சீவணும். சீவி அதை வந்து இந்த உருளைக்கிழங்கோட வதக்கி நீங்கள் போடலாம் அதில். ஆனால் இதுவே போதும் அதுக்கு. இதுக்கே வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு எப்படி செய்யலாம் வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு, உப்பு, அடுத்தது வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, 3 விட்டு நல்லா தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஜலத்தை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள், மைதா மாவு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு சாஃப்டாக நல்லா பிசையணும். போலி மாவு பிசைகிறோம் இல்லைங்களா, அந்த பதம் தான். அந்த இனிப்பு போலி செய்கிறோம் பாருங்க, அந்த பதத்துக்கு இது மேல் மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வைக்கணும். கையில் மாவு ஊட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். தண்ணி கொஞ்சம் பார்த்து தெளித்து பிசைஞ்சுக்குங்க. அடுத்தது வந்து இதை ஒரு 5-10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிற அந்த காரப்பூரணம், அதாவது வந்து என்னென்னா ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சு அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்குள்ளே இந்த மைதா மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாதம் மசிப்போம் பார்த்தீங்களா, அந்த வாய்ஸை வச்சு நல்லா மசிச்சுக்கணுங்க. அப்போ தான் வந்து இல்லைன்னா நம்மளால அந்த பூரணத்தை உள்ளே வச்சு தட்ட முடியாது. அங்கங்கேயும் வந்து மேடும் பள்ளமாக இருக்கும், தட்டுறது சிரமமாக இருக்கும் கொஞ்சம். சில சமயம் என்னாகும், நம்ம கல்லில் போட்டு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடும்போது பார்த்தா வெளியில் வந்துடும் பூரணம். அதுக்கோசரம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா மசிய நல்லா குடச நல்லா மசிச்சுக்கணுங்க. பாருங்க, நல்லா மாவு பதத்துக்கு நல்லா மசிச்சுக்கணும். அது உருளைக்கிழங்கு உருவே தெரியக்கூடாது, அந்த அளவு நல்லா மசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள இன்னும் கட்டி கட்டியா இருக்கு. ஃபுல்லா மசிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா கட்டி முட்டி இல்லாத
நல்லா வந்து மசிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாதான் உருளைக்கிழங்குன்னு தெரியும். ஏதோ மாவு பிசைஞ்சு கையில் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த பதத்துக்கு நல்லா மசிச்சுக்கணுங்க. வாங்க இது பூரணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குங்க. கடுகு சும்மா ஒரு பிஞ்ச் கடுகு, கொஞ்சம் வாசனைக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு புதினாவையும் இதையும் போட்டுணுன்னாங்க. புதினா, அடுத்தது வந்து இந்த சோம்பு, இது ரெண்டையும் போட்டுக்கணும். போட்டு இந்த காரப்பொடி நல்லா சிம்ல வச்சு இதை வதக்கிக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு மேலே போட்டா அங்கங்கே வந்து ஒரு இடத்துல பட்டும் ஒரு இடத்துல படாம இருக்கும். அதனால இப்படி போட்டுட்டோம்னா ஹோலா எல்லா இடத்துலயுமே நம்ம இப்போ கலரும் போது அது படும். அதுக்குதான் என்ன பண்றது, எண்ணெயிலே போட்டு விடுறது காரத்தெல்லாம். ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் போதும். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்க இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து மேலங்கி கலரிக்கணுங்க. நாலா பக்கமும் அந்த உப்பு காரம் எல்லாம் அதில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அப்படியே ரெடி பண்ணிக்கணும். பாருங்க நல்லா மசிச்சாச்சு. ஸ்டஃப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம கோழி எப்படி தட்டுறதுன்றத பார்க்கலாம். பாருங்க இந்த மைதா மாவை 11 உருண்டையா ஆக்கிட்டு இருக்கேன். நான் சின்ன சின்ன உருண்டைகளை ஆக்கி முதல்ல எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு இதையும் பார்த்தீங்கன்னா 11 உருண்டையா உருட்டிக்கணும். இப்போ அது வந்து கரெக்டாக ஈக்குவலாக வந்து பாருங்க 11 உருண்டை மைதா மாவு உருண்டை, 11 அந்த பூரணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்து இதில் வந்து இது வந்து பட்டர் பேப்பருங்க. இந்த பட்டர் பேப்பர்ல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு இது பாருங்க ஒன்னா இப்படி அகட்டிக்கணும். நம்ம கையை வச்சு போலி தாங்க, போலி எப்படி தட்டுறோமோ அதுக்கு மேல அதே மாதிரிதான் போலி தட்டுற மாதிரி தான். இந்த பூரணம் மட்டும்தான் கொஞ்சம் காரத்துல ரெடி பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் அந்த போலியோட இதுதான். ஏற்கனவே நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னோட ஸ்டைல்ல நான் சொல்றேன். நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, அது இல்லாம பிகினர்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் சமைக்கணுன்ற அந்த ஆர்வம் இருக்கும். அதனால வந்து இதை நான் காமிக்கிறேன். இன்னொன்று ரெடி பண்ணிக்கிறேன். ஸ்டப்பை உள்ள வச்சுட்டு 4 பக்கம் மூடணும். சரிங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நம்ம ரெடி பண்ணிட்டு அப்படியே கையை வச்சு தட்ட வேண்டியதான். பிளாஸ்டிக் கவர் போட்டு மேலாக தட்டினாலும் தட்டலாம். இப்படி கையில தட்டினோம்னா கொஞ்சம் நல்லா இழுத்து வரும். உருண்டை கொஞ்சம் பெருசா போட்டோம்னா பெருசா இருக்கும்.
உருண்டை சின்னதாக இருந்தால் போலி சின்னதாக இருக்கும். அவ்வளோதான். எப்பவுமே 2 கல் வச்சுருக்குங்க. சப்பாத்திக்கு ஒன்று, தோசைக்கு ஒன்று தனித்தனியாக வச்சுருப்பேன். அந்த கல்லில் இப்போ ஒன்று போட்டு எடுத்துடலாம். நம்ம போட்டிங்கன்னா 2 பக்கமும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு, கேஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமாக போட்டு வாட்டி எடுக்கணும். இதை வச்சு அழுத்தணும்னா நல்லா இதாகிடும். சரிங்களா? ஈவனாக வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஈவனாக வந்துடும். நல்லா செமையா இருக்கு போலி. நல்லா வந்துச்சு பார்த்தீங்களா? இது வந்து அந்த கேஸ் இதில் வச்சு அப்படியே முடிக்கணும். மூடினா அந்த தோல் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அப்படியே போடலாம். கொஞ்சம் எண்ணெய் சுத்திட்டு இப்போ இந்த ஸ்வீட் போலியா இருந்தா நெய் விட்டுக்கலாம். இதுலயும் வேணும்னா கூட நெய் விட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம் தான். அந்த காரப்போலி தானே எண்ணெய் போடும் பாருங்க. சிம்ல வச்சிருக்கேன், வேகட்டும். அதுக்குள்ள இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்க, நல்லா தட்டிட்டு இது வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். வேகட்டும். அதுக்குள்ள இதை ரெடி பண்றத காமிக்கிறேன். இது பாருங்க. பாருங்க, தட்டு இருக்கு இல்லையா? தட்டு அப்படி வச்சு அடிப்பக்கத்தால ஒரே ஒரு ப்ரெஷ், அவ்வளோதான். இன்னும் கூட வேணா கூட நம்ம இப்போ தட்டுண்டு கூட கையில் கொஞ்சம் நீட்டி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு மைதா மாவு நல்லா வேகணும், அதுதான் முக்கியம். பாருங்க, வந்து தொட்டுக்க ஒரு சட்னியோட கூட சாப்பிடலாம். இல்லை வெறும் அப்படியே டீ டைம்ல இதை 2 சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டோம் அப்படின்னா ராத்திரி 10 மணி வரலும் பசிக்காது. அப்படி இருக்கும். ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோட தக்காளி சட்னி நல்லா இருக்கும். முடியலன்னா தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம். சாம்பார் எல்லாமே வச்சு இதுக்கு சாப்பிட்டுக்கலாம்.